கண்டியில கண்டி சிட்டி வியூங்கிற ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டல் எங்களுக்கு ரொம்ப பிளசண்டா இருந்தது. ஸ்டே எஸ்பெஷலி அவங்க பால்கனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட மீ டைம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ட்ரெயின் ஸ்டேஷன் போனோம். 11:15 ட்ரெயின் எல்லா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு. ட்ரெயின்ல நிறைய பேரை பார்த்தோம். அரட்டை அடிச்சு ஃபுட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே வியூஸை என்ஜாய் பண்ணிட்டுன்னு சூப்பரா போச்சு. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கார்லயும் செகண்ட் ஹாஃப்ல தான் ட்ரெயின்ல போவாங்களாம். ஆனா எங்க ஹோல் ஃபேமிலிக்கும் ட்ரெயின் ஜேர்னி ரொம்ப பிடிக்குங்கிறனால நாங்க ட்ரெயினே ஃபுல்லா ஆப்ட் பண்ணோம். 11க்கு ஆரம்பிச்சது 6:30க்கு தான் போய் சேர்ந்தது. ட்ரெயின்ல ஒழுங்கா சாப்பிடாதனால முதல்ல எங்க டிரைவர் சஜஸ்ட் பண்ண இடத்துல போய் நல்லா சாப்பிட்டுட்டு எங்க கேபினுக்கு போயிட்டோம். இதுதான் எங்களோட ஹம்பிள் கேபின் எல்லால. இந்த கேபின் எல்லா சிட்டில இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு. நைட்டு போனனால ஒண்ணுமே தெரியல. காலையில எந்திரிச்சு பார்த்தோன்னே தான் அப்படியே வியூ அட்டகாசமா இருந்தது. என் மதுரைன்னு அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க வியூவை பார்த்துட்டு.